ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். டுடே மார்க்கெட் 4 புதன்கிழமை. ஓகேங்களா. ஸோ நேற்றுக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு டேக்கு. சரிங்களா. பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து கீழே இறங்கினதுக்கு அப்புறம் பாருங்கள். ஸோ கண்டினியூ ரொம்ப ரொம்ப பண்ணிட்டான். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பையர் செல்லர் இல்லை. ஸோ கொஞ்சம் பொறுமையாக தான் மார்க்கெட் மூவ் ஆகும் போல இருக்குது. ஏன்னா ஓஏ டேட்டா அப்படி தான் காட்டுது. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து மேலேங்களையும் போயிருக்கலாம். என்ன தான் போயிருந்தாலும் என்ன நடக்குது அப்படின்னா யாரும் வாங்கி விற்றுருக்க மாட்டாங்க அதிகம். ஸோ நீங்கள் உள்ளே போயிருப்பீங்க, போன வேகத்துலேயே கீழே இறங்கியிருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுதான் நடந்திருக்கும். ஸோ ஓகே, 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சுக்கோம், பார்க்கலாம். ஓகே, பார்ப்போமா என்ன மூமெண்ட் எப்படி இருக்கும் என்னன்ட்டு. 1 ஹவர் டைம் ஃப்ரேம். ஓகே, ஸோ இதெல்லாம் தாண்டினால் மேலேயோ கீழே போகலாம். ஏன்னா அந்த கண்டிஷனில் தான் இருக்குது. பார்த்துக்கோங்க. 3 மினிட்ஸ் மாற்றிக்கிறேன். தெரியுதுங்களா. ஸோ இந்த லெவல்லாம் தாண்டினால் மேலே கீழே போகலாம். ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கேப் டவுன். ஸோ கேப் டவுனில் ஓப்பன் ஆகலாம். அதாவது எப்படின்னா இங்கே இந்த இடத்துக்குள்ளார எங்கேயாவது ஓப்பன் ஆகலாம். ஓகேங்களா. ஸோ இருங்க, இந்த இடத்துலேருந்து எங்கேயாவது ஓப்பன் ஆகலாம். ஸோ அதனால் பார்ப்போம். மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், ஸ்டார்டிங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணுங்கள், பார்ப்போம். ஒரு கேப் டவுன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொன்னேன். ஸோ அதேமாதிரி தான் மூவ்மெண்ட் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ டைம் பார்த்துக்கோங்க 9. ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், ஃபுல்லாக 9:15 பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச ஒரு கேப் டவுனில் மூவ் ஆகி ஸோ பையர் செல்லரில் ஸோ கொஞ்சம் சைடு வேஸில் தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகேங்களா. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும். ஓகே, மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. ஓகேங்களா. நம்ம 3 சார்ட் வச்சுக்கிட்டோம். ஸோ பாருங்கள், ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க எப்படி மூமெண்ட். புட் சைடு கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாங்க, வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ எங்கே போனோம், 170. ஓகே, என்ட்ரி 170 பார்த்துக்கோங்க. போயிட்டானா 180 இங்கே வரைக்கும் போகணும், போயிட்டான். ஓகேங்களா. ஸோ 180. ஸோ வந்த வேகத்துக்கே முடிஞ்சிருச்சா, வேணால் வெயிட் பண்ணி பாருங்கள். கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதேமாரி தான் வந்த வேகத்துக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ வேறு ஏதாவது பார்ப்போமா மறுபடியும். ஏன்னா வந்தோடனே சில பேருக்கு புரியவே புரியாது என்ன நடந்துச்சு அப்படின்னு. டைமிங்கில் டக்குன்னு இது கண்டினியூ பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ ஓகே, பார்ப்போம். ஸோ புட் சைடு 145 கால் சைடு. ஓகேங்களா. டக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உடனே புட் சைடெலாம் இது பண்ணிட்டு போக மாட்டான். ஸோ திருப்பியும் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அகெயின் 170 வந்தாலும் எடுக்கலாம், இல்லை இதில் 145 போனாலும் எடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ வந்த வேகத்துக்கு இதில் முடிச்சிட்டான். ஓகேங்களா. நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், 145 வரட்டும். ஸோ எது வருதோ எடுத்துக்கலாம். 141, 40, 42, ஓகே 43. இன்னும் போகலை, விடலை பாருங்கள். நாற்பத்தஞ்சு போனால் எடுத்துக்கலாம். ஓகே, என்ட்ரி. ஸோ ஒரு 10 பாயிண்ட்ஸ், 45, 55. ஓகேங்களா. இன்னும் கொஞ்சம். கொஞ்சம் ஸ்டக்காகி நிற்கிறான். சாரி, கொஞ்சம் லேக் ஆகுது போல இருக்குது. ஸோ 52, 53. ஓகே, போயிட்டான்.
ஓகேங்களா. டார்கெட் ஹிட்டா, ரெண்டாவது டைம் 2 நிமிஷத்துக்குள்ளே 2-3 நிமிஷத்துக்குள்ளார பார்த்தீங்களா. இது பார்க்க வேணால் புட் சைடு கால் சைடு எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமிங்கில் நீங்கள் வந்து லைவில் எடுக்கும்போது ரொம்ப மோசமாக இருக்கும். அதை விட இன்னும் மோசம் என்னென்னா அமௌண்ட் போட்டு பண்ணும்போது தான். ஓகேங்களா. இதோட டார்கெட் 170. இது வரைக்கும் கூட போகலாம். ஓகேங்களா. போகணும் இருந்தால் இது வரைக்கும் கூட போகலாம். ஏன் அப்படின்னா ஸோ செல் அகைன் பை பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் விஷயங்கள். ஓகேவா. வந்த வேகத்துக்கு முடிச்சுட்டு போகணுன்னு சொன்னால் முடிச்சிட்டோமா. இப்படி தாங்க மேக்ஸிமம் பெரும்பாலான ட்ரேட் இப்படி தான் இருக்கும். ஒரு சில நாட்களில் வராது. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகப்படியான சைடுவேஸ் வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கவனமாக ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா. நான் வீடியோ சீக்கிரம் போட்டுருவேன். ஸோ கவனமாக நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். கிளாஸ் இன்னுமே கிடையாது. சில பேர் கேட்குறாங்க, எனக்கும் கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. ஸோ கிளாஸ் கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா நான் அதனால தான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தேன், கிளாஸ் இருக்குது, கொஞ்சம் சீக்கிரம் அட்டன் பண்ணிக்கோங்க, நான் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு மேலே சொல்லித்தர மாட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அது வேண்டாங்க. ஏன் அப்படின்னா சில நேரம் அதுக்கான உழைப்பை நீங்கள் போடலை அப்படின்னா அது தவறுதலாக ஒர்க் ஆகாமல் போகிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகலைங்கிற மாதிரியே நினைப்பீங்க. ஸோ அதனால் அது வேண்டாம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ட்ரேடர்கிட்ட கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா. அப்படியும் இல்லைன்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் பாருங்கள். சரிங்களா. ஏன்னா நீங்கள் ஓனாக கற்றுக்கிறது தான் கொஞ்சம் ரொம்ப பெட்ரு. ஓகேங்களா. பொறுமையாக கொஞ்சம் நாட்கள் எடுக்கலாம். சரிங்களா. இப்போ நானும் அப்படி தான் ஒரு விஷயம் கற்றுக் கொடுத்துட்டாங்கன்னொடனே எனக்கு வந்து அது ப்ராஃபிட்லாம் தரவே இல்லைங்க. அதுக்கு பின்னாடி நிறையா நேரம் எஃபெக்ட் போட்டதுனால தான் இன்றைக்கி வந்து இப்போ டைமிங்கில் சொல்கிறோம். இது பார்க்க வேணால் ஈஸியாக இருக்கலாங்க. இதை நீங்கள் ஒரு பேப்பர் ட்ரேடாக பண்ணால் கூட உங்களுக்கு டக்குன்னு கொஞ்சம் கஷ்டம் தான். ஒரு சில நேரம் உங்களுக்கு வரலாம். கண்டினியூவாக இதேமாரி டெய்லியும் நீங்கள் போடணும்னா அப்போ தான் தெரியும் உங்களுக்கு என்னான்ட்டு. சரிங்களா. ஏன்னா ஈஸியான டைமில் போட்டுடலாங்க, பிரச்சனை இல்லைங்க. ஒரு ஒன் சைடாக போயிட்டுருக்கும்போது யார் வேணாலும் ட்ரேட் எடுக்கலாம். ஆனால் வராத டைமில் எடுக்க முடியாது. ஓகேங்களா. ஸோ அதுதான் விஷயம். ஸோ நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப கஷ்டமானது. ஓகேங்களா. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஷேர் பண்ணுங்கள். பார்ப்போம். எனக்கு கொஞ்சம் கம்மியான மாதிரி தான் தெரியுது 2-3 பேர். ஓகேங்களா. சொன்னதுக்கப்புறம் ஸோ அதெல்லாம் பார்க்கவே மாட்டேங்க. முதல்ல இது வந்து எனக்கு இன்கமே இதில் வந்து வரது இல்லைங்க. ஸோ என்னோடய இன்கம் இதை நம்பி நான் கிடையவே கிடையாது. ஏன்னா என்னோடய ஸ்ட்ராட்டஜி மேலே நான் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கேன். அந்த ஸ்ட்ராட்டஜி மூலயமா எனக்கு இன்கம் வரணும், அதுதான் வரும். ஓகேங்களா. இது வந்து கிடையாது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக வந்து என்னை வந்து தேடி வருவாங்க. உண்மையாலுமே அவங்களுக்கு தேவைகள் இருந்தால் வரலாம். ஓகேங்களா. ஒரு தேடுதலோட தேவை இருக்கணும். வெறுமனே பணத்துக்காக மட்டும் வரக்கூடாது. ஒரு தேடுதல் வேணும். அப்போ தான் கண்டிப்பாக என்னை தேடி வருவாங்க. வரட்டும். வரவங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன். ஓகேங்களா. ஸோ அதனால் குறைஞ்சாலும் கவலைப்பட மாட்டேன், ஏறினாலும் கவலைப்பட மாட்டேன். வந்தால் லைவில் சொல்ல போகிறேன். வரலன்னா பிரச்சனை இல்லை, ஏன் ட்ரேட் எடுத்துகிட்டு நான் போயிட்டே இருப்பேன். ஓகேங்களா. ஸோ ஓகே, பார்ப்போம். கொஞ்சம் இந்த மாதிரி சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி ஆள் இருந்தால் கொஞ்சம் பாருங்கள். சரிங்களா. ஓகே, டுமாரோ பார்ப்போம்.